மேலும் நபியே, ஆதமுடைய ஹாபில் காபில் என்னும் 2 குமாரர்களின் செய்தியை உண்மையை கொண்டு நீர் அவர்களுக்கு ஓதி காண்பிப்பீராக. அவ்விருவரும் குர்பானியை பலியை அல்லாஹ்வின் பால் சமர்ப்பித்து நெருக்கமாக்கி வைத்த சமயத்தில் அவ்விருவரில் ஒருவரிலிருந்து அது அங்கீகரிக்கப்பட்டது, மேலும் மற்றவரிலிருந்து அது அங்கீகரிக்கப்படவில்லை. ஆகவே நிச்சயமாக நான் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அங்கீகரிக்கப்படாதவர் கூறினார். அதற்கு பெற்ற அவர், அல்லாஹ் அங்கீகரிப்பதெல்லாம் பயபக்தி உடையவர்களில் இருந்துதான் என்று கூறினார். மேலும் நீ என்னை கொலை செய்வதற்காக உன் கையை என்னளவில் நீட்டினாலும் நான் உன்னை கொலை செய்வதற்காக என்னுடைய கையை உன்னளவில் நீட்டுபவன் அல்ல. ஏனென்றால் நிச்சயமாக நான் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு அல்லாஹ்விடம் வருவதையே நிச்சயமாக நான் நாடுகிறேன். அவ்வாறாயின் நீ நரகவாசிகளில் உள்ளவனாகி விடுவாய். இதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலியாகும் என்றும் கூறினார்.